மாசத்துல தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு தலைப்பில் போன வாரத்தில் மத்தேயு 6:33 அடிப்படையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை தேடணும். அதைத்தான் போன வாரத்தில் கவனித்தோம். தேடும்போது எல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கிறார். ஆமென். நல்ல மறுபடி கையை செய்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும் ஒரு மத்தியில் இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பகிர்ந்து கர்த்தருடைய பந்தியோடு இந்த ஆராதனையை நடத்தும்படி விரும்புகிறோம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கங்க. கொலோசையர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 275வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 275வது பக்கம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். சிஸ்டர் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜ்யம் இருக்குதா? யார் ராஜ்யம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, ராஜ்யம். இயேசு ராஜாவின் ராஜ்யம். சொல்லுங்க, ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அதைத்தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த கொலோசையர் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் உட்பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுங்க, யாரெல்லாம் ஏசா பிள்ளைங்க? ஏசா பிள்ளைகளை கை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, ராஜ்யத்தில் இயேசு ராஜா வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நானும் நீங்களும் கடந்து செல்லுவோம், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி அங்க 12லிருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசுவை, இந்த ராஜ்யத்துக்கு காரணராகிய இயேசுவை பற்றி அழகாக அங்க பேசுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. பாவ மன்னிப்பு. வாய்ப்பு சொல்லுங்க, பாவ மன்னிப்பு. பாவத்தில் இருந்தோம், நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். யார்? எதனால? அவருடைய ரத்தத்தினால். வாய்த்தல சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நீங்க அவரோட வசனங்களை பார்ப்பீங்கன்னா, அவர் யாரு? 15 வசனத்துல அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின வேறுமானவர். 16 அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17 வசனம் பாருங்க, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள். 18 வசனம் பாருங்க, அவரே சபையாகிய சரீரத்துக்கு எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். எல்லாரும் கையை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த முதல் அதிகாரத்தை வாசிப்பார். இயேசுவை பற்றின ஒரு படத்தை இங்கே பவுல் அதை சித்தரிக்கிறார். இயேசு he is superior to everyone. எல்லாரை விட அவர் யாரு? சிறந்தவர். கை தூக்கி சொல்லுகிறேன், சிறந்தவர். He is superior.
எல்லாரை விட சிறந்தவர். நல்லா உங்களால் சொல்ல முடியுதா பாருங்க. நெஞ்சில கை வச்சு இயேசு சிறந்தவர் சொல்லுங்க. சிறந்தவர். He is superior. அவர்தான் படைச்சவர். அவர்தான் தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தவர். அவர்தான் உங்களை போல என்ன போல மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர்தான் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். நல்ல கையை செய்தால் ஒரு மகிமைப்பட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு இந்த அதிகாரத்தில் 3 வசனத்தை முக்கியப்படுத்தி 4 வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எல்லா வசனத்தை கவனிங்க. 12, 13, 14. 12, 13, 14 அது மேல நம்முடைய அந்த கவனம் இருக்க நான் அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து 12, 13, 14 சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்கலாமா? பைபிளில் படிக்க முடியாதவங்களும் பின்னாடி கூட சேர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து 12, 13, 14. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். வசனத்தை நீங்க நல்ல கவனிங்க. 12ஆம் வசனத்துல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினா. எத்தனை பேர் பரலோகம் போகிறோம்? பரலோகத்தில் உங்களுக்கு எனக்கு இடம் இருக்குதா? அங்க யார் இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் தான் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து எனக்கும் உங்களுக்கும் அங்கே என்ன இருக்குது? சுதந்திரம். சொல்லுங்க எல்லாரும். சுதந்திரம். நான் வசனத்தின்படியே சொல்லுகிறேன். அந்த சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினா. He has qualified us. தகுதி உள்ளவர்களாக்கினா. சொல்லுங்க தகுதி. யார் அந்த தகுதியை உண்டாக்குறது? யார் உண்டாக்குறது? இயேசு. ஆமென். சொல்லுங்க தகுதி. தகுதி உண்டாக்கினா. ஆமென். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினா. சொல்லுங்க விடுதலை ஆக்கினா. புரிந்து கொள்ள சொல்லுவேன். நீங்க முதல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க. முதல்ல என்ன செஞ்சா? தகுதிப்படுத்தினா. இரண்டாவது என்ன பண்ணா? விடுதலை ஆக்கினா. மூணாவது பாருங்க, அதிலேயே தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினா. சொல்லுங்க எல்லாரும். உட்படுத்தினா. கையை வைத்து சொல்லுங்க. உட்படுத்தினா. மறுபடியும் சொல்லுவோமா? அந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார், விடுதலை ஆக்கினார், உட்படுத்தினார். ஆமென். அப்புறம் 14ஆம் வசனத்துல அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்மை மீட்டெடுத்தார். சொல்லுங்க மீட்பு. ஆமென். 4 விரல உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி 4 விரல உயர்த்தி சொல்லுங்க. தகுதிப்படுத்தினார், விடுதலை ஆக்கினார், ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார், மீட்பை தந்தார். அப்படின்னு சொல்லுங்க. He has qualified us, He has delivered us, He has conveyed us, He redeemed us. நல்ல மறுபடியும் கை தட்டி தோற்றப்படுத்தலாம். சுதந்திரத்திலே பங்கடைய தகுதிப்படுத்தினார். பரலோகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தினார். சொல்லுங்க தகுதி. சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவர். எல்லாம் அப்படி கைத்தூக்கி சொல்லுங்களேன். எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் என் குடும்பம், என் சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்தா அந்த சுதந்திரத்தில் பங்கடைய எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவர்? எனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? எனக்கு
இரண்டாவது விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க, விடுதலை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆக்கப்பட்டீங்களா? எந்த பாவம் இந்த ஆறு சர்ச்சைக்கு வர முடியல. ஒரு 40 நாள் தனியா அடைஞ்சிருந்தோம். ஆனா அந்த வாழ்க்கையில தேவையற்ற விஷயங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியப்படாத விஷயத்தை செய்தோமா? அதுதான் பாவம். நான் உடனே சில நேரங்கள் சில தவறு செய்தாலோ ஆண்டவர் என்னை மன்னித்தார், இரக்கத்தை கேட்டு ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார்னு சொல்றவங்க கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, விடுதலை ஆக்கினா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விடுதலை ஆக்கினா. மூணாவது என்ன? அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஆமே. நல்லா பாருங்க, இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், பேயின் ராஜ்யத்தில் இருந்தோம், பாவத்துக்குள்ளே கிடந்தோம். ஆனா என்னையும் உங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் ஷிஃப்ட் பண்ணினார், டிரான்ஸ்ஃபர் பண்ணினார். சொல்லுங்களேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணினார். ஆமே. அங்க இருந்த நம்மளை தூக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம உங்களை இல்லையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். கை வைத்து கையை செய்து தோற்றம் இல்லாம அதை சொல்ல முடியுதா? நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியுதா? சொல்லுங்க, நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியுதா? அந்த 14ஆம் வசனத்துல பாருங்க, என்ன பண்ணா? மீட்டெடுத்தார். சொல்லுங்க, மீட்டெடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாதார ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர் தான் மீட்டார். அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த சாமியினாலும் அல்ல, மற்ற எந்த படத்தினாலும் அல்ல, வீட்டில் இருக்கிற எந்த விதமான காரியங்களினாலும் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் கை தட்டி நாலு வார்த்தை இந்த 3 வசனத்தில் முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தில் போகிற நானும் நீங்களும் முதல்ல என்ன இருந்தோம்? இருளின் ராஜ்யத்தில், பேயின் ராஜ்யத்தில். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம் 8 முதல் 11 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4:8-11, பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டான், இவைகளெல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இயேசு உபவாசம் இருந்து சோர்ந்து போன நேரம் இயேசு என்ன செய்தானா? அவரை கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தை எல்லாத்தையும் காட்சி மலை மேலே ஏறினா எல்லாம் தெரியும். ஆமாவா? நமக்கு தான் மலைலாம் இல்லை. ஆனால் நிறைய மலை மேலே நின்று பார்க்கும்போது சகல பட்டணமும் தெரிய வருது. அந்த மலையின் மேலே அவரை கொண்டு போய் எல்லா உலகத்தின் ராஜ்யங்களையும் அவன் என்ன செய்யறானா? அவருக்கு காண்பித்து என்ன செய்யறான்? சாஷ்டாங்கமாய் விடுதலை பணிந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் என்னுடையது. இந்த உலகத்துக்காக நீர் ரத்தம் சிந்தி நீர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் காலம் என்ன போதும்? இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் அப்படியே உங்க கையில கொடுத்துருவேன். ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம், உலகம் யார் கையில் இருக்குது? பைபிள் சொல்றது துன்மார்க்கன் கையில விடப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் யாரு? சாத்தான், பிசாசு. அந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன செய்யலாம்? கொஞ்சம் பாறேன், அங்கே கொஞ்சம் பாறேன், கொஞ்சம் அந்த பக்கம் போயேன், கொஞ்சம் இப்படி வாயேன், திருப்புறான். அவருடைய ராஜ்யத்தின் மக்களாய் அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலை பெற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழ்றதுனால சோதனை. நான் உண்மையாக கேட்கிறேன். இந்த லாக்டவுன் காலத்தில் எல்லா நாளும் நான் பைபிள் வாசித்து உண்மையான ஜெபம் நான் ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்தேன். சொல்ல முடியல. ஒரு நாளாவது தூங்கி சரியா ஜெபம் பண்ணாமல் இருந்துருக்கு. டிவிக்கு முன்னாடி நல்லா மோச்சு பார்த்தேன். அரட்டை நல்லா அடிச்சிருக்கும். ஏதோ ஒரு நேரம் நான் சொல்றேன், மொத்தத்தில் சொல்றேன். இருளின் ராஜ்யம்
சாத்தானின் ராஜ்யம், இந்த உலகத்தின் மேல அவனுடைய ஆளுகளுடைய ராஜ்யம். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். அவருடைய தொந்தரவு நமக்கு இருக்கும். சொல்லுங்க, தொந்தரவு. நம்ம போய் சொல்லக்கூடாது, நேர்மையா ஒத்துக்கணும். அவருடைய தொந்தரவு இருக்குது. ஆனால் மத்தியில் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நாம் வாழ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா சீட்டாண்டவர் மையப்பட்டுக்கப்பட்ட அல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க, 4 வரல வைத்து சொல்லுங்க. தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார், விடுதலை ஆக்கினார், ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார், அவருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டிருக்கிறார். ஐயா சீட்டாண்டவர் மையப்பட்டலாம் அல்லேலூயா. மற்றவங்களை போலதான் நாமும் அந்த உலகத்துல பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அப்படியானால் நானும் நீங்களும் இந்த இருளின் ராஜ்யத்திலே, சாத்தானுடைய வல்லமையிலே, பாவத்திலே, வியாதியிலே, பலவிதமான அசுத்தத்துக்குள்ளே அமுக்கப்பட்டோம், அழுத்தப்பட்டு இருந்தோம். ஆனா இதையும் உங்களையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு அவருடைய அரசாங்கத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே எனக்கு உங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்க மட்டும் கைப்பிடி இது எதனால உண்டாச்சு? அவருடைய ரத்தத்தினாலே உண்டாச்சு. ஆமென். இதுக்குதான் பேரு டிரான்ஸ்ஃபர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா பார்த்தீங்களா? சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், சிலருக்கு ஐயோ அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே எல்லாரும் எழுதிருக்கோம், புலம்பலா இருக்கும். நானும் நீங்களும் பேயின் ராஜ்யத்தில் இருந்தோம். என்னையும் உங்களையும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சார்? அவருடைய ரத்தத்தினாலே டிரான்ஸ்ஃபர் பண்ணினார். டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். பேயின் ராஜ்யத்தில் வாழ்ந்தேன், பாவத்துக்குள்ள வாழ்ந்தேன், என்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இந்த 4 வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கி இந்த வசனத்துக்குள்ளே உங்கள் கவனத்தை போடும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்ப இருக்கிற இந்த ஆர்டரை மாற்றி 4 வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா? சொல்லுங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர்? சொல்லுங்க, தகுதிப்படுத்தினா, விடுதலை ஆக்கினா, அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினா, அவருடைய ரத்தத்தினாலே மீட்பை தந்தார். கையை சேர்த்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுல ஒருத்தர் பார்த்து 4 வார்த்தையை சொல்லுங்க. இந்த 4 வார்த்தையை சொல்லுங்க. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். சுதந்திரத்தில் பங்கடைய தகுதிப்படுத்தினார், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார், அவருடைய ரத்தத்தினாலே மீட்பை விட்டார். மறுபடியும் கை வைத்து ஆண்டவர் இதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். சொல்லுங்க, ஆர்டர் பண்ணணும், வரிசைப்படுத்த போறோம். முதலாவது இருளின் அதிகாரம். அதுதான் முதல்ல. இந்த உலகத்துல இந்த இருளின் அதிகாரம் தான் நில ஆட்சி செய்யும். சொல்லுங்க, இருளின் அதிகாரம். ஃபாதர் பெர்னார்ட் பாடுவார், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அதிகாரத்தை என்னை விட்டு நீக்கி விட்டி. சின்ன சின்ன கெட்ட புலமைதான் இருக்குதா? கெட்ட புலமைதான் இருக்குதா? அதான் இருளின் ராஜ்யம். ஜாக்கிரதை. அதை உள்ள வச்சுக்கிட்டு தவறான காரியத்தை உள்ள வச்சுட்டு இருந்தோம், அது நம்மளை அழிச்சிடும். பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரம். சொல்லுங்க, இருளின் அதிகாரம். ஒரு வசனத்தை ஞாபகம் கொடுத்துறேன், வேக வேகமா என்னோட சேர்ந்து நீங்க வசனத்தை கவனிங்க. முதல் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருள் இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம். இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அவரை சுற்றி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றப் போகிறார் என்பதை தீர்க்க தரிசனம் தான் அது.
ஒயின் ஷாப்லாம் மூடி வச்சுருந்தாங்க. வந்தவுடனே இந்த வாரத்தில் திறந்தாங்க பாருங்கள். ரைட் சைடில் இந்த பக்கத்துலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இப்போ ரைட் சைடில் அழகாக சாப்பாடு செஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்து நண்பர்கள் சகோதரர்கள் என்ன செய்கிறான், நல்லா தண்ணி அடிச்சு விருந்து கொண்டாடினான். இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் மனுஷனுடைய கிரிகள் எப்படி இருக்குது? ஏன் அவன் இயேசுவை விரும்பல? இருளத்தான் விரும்புகிறான், பாவத்தை தான் விரும்புகிறான், தண்ணியைத்தான் விரும்புகிறான், தவறுகளை செய்வதைத்தான் விரும்புகிறான். இயேசு கொடுக்கிற மீட்பு அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம். லூக்கா 22வது அதிகாரம் இயேசு சொல்றாரு பாருங்க. அவர் விஷயத்திலேயே இந்த இருளின் அதிகாரம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். லூக்கா 22 52 53 வசனங்களை பாருங்க. இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் சேனை தலைவர்களையும் மூப்பரையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடைய கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமாயிருக்கிறது. இயேசு 33 வயசுல தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். யூதாஸ் போய் இயேசுவை காட்டி கொடுக்கிற 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான், கூட்டு வரா. இப்ப இயேசுவை தோட்டத்தில் பிடிக்க போறாங்க. அப்பதான் இயேசு சொல்றார், நான் இணையா வெளியூர்ல ஓடிவிட்டேன். நம்ம நாட்டில் இப்ப கடைசியா ஓடினேன். பல லட்சம் கோடியே சுருட்டின்னு ஓடிட்டான். நம்ம வரி பணம்லாம் இப்படியே இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கையில போய் அவன் லோனை வாங்கி லோனை அடைக்காம அதை சுருட்டின்னு ஓடிட்டான். இத்தனை பேர் ஓடிட்டான். நம்ம நாடு செழிப்புள்ள நாடு. ஆனா இந்த செழிப்பை சுரண்டுகிற அரசியல்வாதிகளும் சுரண்டுகிற தொழிலதிபர்களும் நம்ம நாட்டில் பெருகி இருக்கிறான். கை வைத்து ஜோபன் நாட்டுக்குற எங்க நாட்டை சுரண்டுற ஐயா, அந்த காலத்தின் அதிகாரம் எங்கள் தேசத்தில் விட்டு விலகும்படி, எங்கள் நாட்டினுடைய செழிப்பை வளமையை சுரண்டுகளுடைய கைகளில் இருந்து எங்கள் தேசத்தை காப்பாற்றும்படி ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் ஜெபம் பண்றோம். பாருங்க, தோட்டத்தில் வந்து பிடிக்க மாட்டான். இயேசு என்ன சொல்றார், நான் அங்க டெய்லி சர்ச்சில் தான் இருந்தேன், டெய்லி உங்க ஊருக்குள்ள தான் இருந்தேன், அப்பெல்லாம் நீ என்ன பிடிக்கல. ஆனா இதுவோ உங்களுடைய வேலை, அந்தகாரத்தின் அதிகாரம். சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருந்தோம் நானும் நீங்களும். சொல்லுங்க, அந்தகாரம். இந்த வார்த்தைக்கு எபேசியர் 6:12 படிக்காம போக முடியாது. எபேசியர் 6:12 பாருங்க. எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். சொல்லுங்க, நமக்கு போராட்டம். நல்லா நெஞ்சில கை சொல்லுங்க, நமக்கு போராட்டம். டெய்லி நமக்கு போராட்டம் இருக்குதுங்க. அந்தகார இருளின் அதிகார கடைசி காலத்தில் இந்த வான மண்டலத்தில் இருக்கிற இந்த பேய் என்னெல்லாம் பாருங்க. இந்த வாரத்தினுடைய வீட்டை மாற்றாங்க. தானப்பாளையம் பக்கம் அந்த பக்கம் போகும்போது ஒரு விதமான இருள். நல்ல ஆண்டு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருள் இருக்கிற இடத்துக்கு, அந்த பிசாசுடைய காரியம் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நல்லா உணர முடியும். ஆமென். நான் அடிக்கடி உதாரணமாக சொல்லுவேன். தென்கொரியாவில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணவர். அதே பிரசங்கத்தை அவர் இன்னொரு தேசத்தில் பண்ணார். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட. தென்கொரியாவில் வந்து அதே வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணாராம். ஜனங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. காரணம், தென்கொரிய மக்கள் சியோன் பட்டணத்தில் இருக்கிற அந்த ஜப மலையில் எப்போ பாரு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த வான மண்டலத்தில், அவங்க ஊர் மேலே இருக்கிற அந்த வான மண்டலத்தில் இருக்கிற அந்த இருளின் அதிகாரம் விலகி போச்சு. அதனால அந்த இடத்துல மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது.
நம்முடைய அருமையான இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் அவர் நினைச்சிருக்கிறார் மலையை வாங்கி ஜபத்துக்காகவே அந்த மலையை ஆயத்தப்படுத்தி, ஏன்னா நம்முடைய தேசத்தில் இருக்கிற அந்தகாரம் விலகணும். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது சொல்லுங்க? அந்தகாரம் விலகணும் சொல்லுங்க. அந்தகாரம் விலகணும் சொல்லுங்க. அந்தகாரம் விலகணும். என்னுடைய அந்தகாரம் விலகணும். அவருடைய ராஜ்யம் மாறணும், ஒளியணும், ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். சொல்லுங்க, அந்தகாரம் விலகணும். நல்ல கையை சொல்லுங்க, அந்தகாரம் விலகணும், தேவனுடைய கிரியைகள் விலகணும். இதுதாங்க நம்முடைய ஜெபமா மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நானும் நீங்களும் அந்தகாரத்தில் இருந்தோம், பிசாசுடைய ராஜ்யத்துக்குள் இருந்தோம். இரண்டாவது, இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். சொல்லுங்க, மீட்கப்பட்டோம் அல்லது விடுதலை. கை வைத்து சொல்லுங்க, விடுதலை. இன்னும் ஏதாவது இருக்குதா? பேய் விஷயம் ஏதாவது உங்களுக்குள்ள இருக்குதா? பேய் விஷயம் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? வீட்டில் நம்ம செத்து போன மூதாதையரை கும்பிடுறீங்களா? ஏதாவது செலவனுக்கு இருக்குதா? தேவையில்லாத இருக்குதா? ஏதாவது அசுத்தமான விஷயம் உள்ள இருக்குதா? இல்லைனா ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன், விடுதலை. எபேசியர் 1:7 பாருங்க. எபேசியர் 1:7 பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, மீட்பு. சத்தமா சொல்லுங்க, மீட்பு. இன்னும் சொல்லுங்களேன், மீட்பு. இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு தன்னை பற்றி சொல்றார். ஊழியத்தை வாங்க வரல, ஊழியம் செய்ய வந்தேன். எல்லாரையும் மீட்கும்படி, அநேகரை மீட்கும்படி என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன். கை வைத்து நம்ம எல்லாரும் கை வைத்து நல்ல கை வைத்து தோத்திரம் பண்ணுவோம். ஒரு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களா பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே. எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு எப்படி சேர்ந்து சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, மீட்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். நம்ம மார்வாடி கையில கொண்டு போய் கஷ்ட காலத்துல என்ன செய்வோம்? நகையை போய் என்ன செய்வோம்? அடகு. அவங்ககிட்ட இருக்கணும்னு யாராவது விடுவீங்களா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இருக்கிறது நம்ம கஷ்டத்துல இருக்கும். ஆனால் அவன் சொன்ன காலத்துக்கு மிஞ்சி அவன் கையில் இருந்துச்சு நினைச்சிடுவான், நமக்கு வாணி கொடுப்பான். ரெண்டாவது அதை என்ன செஞ்சிடுவான்? ஏழை விட்டு நமக்கு அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்குறானோ கொடுக்கலையாது அவனுக்கு பொறுத்து. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறோம்? அடகு வச்ச அந்த நகை என்ன செய்கிறோம்? அது அவனுக்கு போயிடக்கூடாது, அதை மூழ்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? பணம் வந்த உடனே கொண்டு போய் அதை என்ன செய்யறோம்? அந்த நகையை மூட்டும். ஆமாவா இல்லையா? அந்த நகையை மீட்கிறது போலத்தான் நானும் நீங்களும் இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தோம். அடகு அங்க மார்வாடி கையில அடகு வைக்கப்பட்ட நகையை போல இருந்தோம். ஆனா கையில பணம் வந்த போது அதை எப்படி மீட்டுக் கொண்டோமோ அது போல பேயினுடைய கையில நானும் நீங்களும் அடகு வைக்கப்பட்டோம். ஆனா என்னையும் உங்களையும் இயேசுவின் ரத்தத்தினாலே, அந்த பணத்தை போல இயேசுவின் ரத்தத்தினாலே மார்வாடி கையில அந்த நகை மூட்டது போல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம உங்களை என்னையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். சொல்லுங்க, மீட்டார். நல்ல நெஞ்சில கை சொல்லுங்க, மீட்டு. நான் இயேசுவுக்கு சொல்றேன், நான் பேய்க்கு சொல்ல இல்லை, நான் இயேசுவுக்கு சொல்றேன். இந்த உலகம் எனக்கு என்ன இல்லை,
சொந்தம் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். சொந்த வாய்க்கு சொல்லுங்க, இயேசுவுக்கு சொந்தம். நான் இயேசுவின் ராஜ்யத்தில் வாழ போறேன். இந்த பூமியிலேயே நான் இயேசுவின் ராஜ்யத்தில் வாழ்றேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு என்ன ஆசீர்வதிக்கிறேன். கை தட்டி மறுபடியும் கண்ணை மயங்கி கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, முதல் விஷயம் சொன்னேன், முதல்ல போட்டு ஆடுற மறந்துருக்கு. இப்ப சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். எப்படி? அவருடைய ரத்தத்தினாலே என்னை விடுதலை ஆக்கினார். கையசைத்தாண்டவர் மகிமைப்படுத்தினார். ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். மூணாவது விஷயம் அவருடைய ராஜ்யம். சொல்லுங்க, அவருடைய, நல்லா சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம். வாசிங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை குறிச்சிங்க. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் பவுல் சொல்றாருங்க, ஆண்டவர் என்னை எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பார். எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றது நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவா. நல்ல கை வைத்த வார்த்தையை கூட சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை வைத்திய கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவா. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கையை சொல்லுங்க, அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கையை சொல்லுங்க, அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஏன்? என்னை எல்லா தீமையிலிருந்து ரட்சிப்பார். அவருடைய ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவா. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. நம்ம நல்லா கேட்கிற ஒரு வசனம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பே. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள், சொல்லுங்க, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். தெரியுதா உங்களுக்கு? 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. 1 தாலந்து வாங்கினவனை பற்றி விட்டுருவோம். 5 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்து சம்பாதிச்சான். 2 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 2 தாலந்து சம்பாதிச்சான். அந்த 5 2 வாங்கின சம்பாதித்த அவங்கள பார்த்துதான் எஜமான் சொல்றா, உங்க கையில என் கையில என்ன கொடுத்துருக்கிறார்? தாலந்து கொடுத்துருக்கிறார், திறமையை கொடுத்துருக்கிறார். நல்ல நெஞ்சை தொட்டு பாருங்க. எல்லாரும் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, எனக்கு திறமையை கொடுத்துருக்கிறார், எனக்கு தாழ்ந்த கொடுத்துருக்கு. எனக்கு படிக்கலை, எனக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, யார் வாயிலும் அது வரக்கூடாது. நல்ல நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? திறமையை கொடுத்துருக்கேன். எனக்கு ஆண்டவர் என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும், அதை விருத்தியாக்கணும். கொரோனான்னு சொல்லி, ஆனால் அந்த கொரோனா காலத்திலும் மற்றவங்க பாதிக்கப்படும் போது அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணணும். அவங்கள விசாரிச்சு அவங்கள ஜெபம் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு போன்லயாவது ஒரு ஜெபம் பண்றதுக்கு, கிட்ட போக முடியாட்டாலும் ஒரு ஜெபம் பண்றதுக்கு. சபைக்குள்ள சிலரை பார்க்கிறேன், எனக்கு ஒரு போன் பண்ணி இப்படி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற மக்கள் எல்லாம் பார்க்கிறேன். அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணணும், நானும் ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவருடைய அன்பை அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். நம்ம இந்த முகத்துக்கு முன்னாடி கையை வச்சு, எல்லாரும் முகத்துக்கு முன்னாடி கையை வச்சு, இந்த மூச்சு காலத்தில் சொல்லுங்க, இந்த மூச்சு காலத்தில் நான் வாழ்கிற இந்த காலத்தில் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன். சொல்லுங்க, எதையாவது செய்வேன். மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நான் எதையாவது செய்வேன். என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். ஆண்டவருடைய அன்பை நான் உங்களுக்கு காமிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல கையை சேர்த்து கட்டு தோத்திரப்பட. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நம்முடைய எஜமான் யாரு? இயேசு. அவருடைய சந்தோஷம் எது? அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை என்ன நினைச்சுப்பாரு? கொண்டு போவார். கையசைத்தாண்டவர் பயன்படுத்துகிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம்
2வது அதிகாரம் 5வது வசனம் 313 பக்கத்துல, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஒண்ணு, இந்த உலகத்தில் நம்ம தரித்திரராக இருந்திருக்கோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஒண்ணு இல்லாம இருந்திருக்கும், ஆனா ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்டதை நிமித்தம் உங்களை என்னையும் ஐஸ்வர்யவான்களா மாற்றுறார். நான் உண்மையா கேட்கிறேன், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? ஏசப்பக்கம் வந்த பிறகு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? உண்மையா சொல்லுங்களேன், நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். 2வது அதுல இருக்கிற விஷயம் என்ன? தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றுவார். எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? மூச்சு போற வரைக்கும் அவர் மேல அன்பு வேணும், அவரை நேசிக்கணும், அவரை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அவர் விரும்பாத எதையும் செஞ்சிடக்கூடாது. அவர் மேலதான் நமக்கு காதல் வேணுமே ஒழிய, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் நமக்கு கொடுத்த புருஷ மனைவி அங்கதான் நமக்கு காதல் இருக்கணுமே ஒழிய, மற்ற எதின் மேல் ஒரு காதல் கத்திரிக்காய் வரக்கூடாது. இயேசுவின் மேல் மாத்திரமே நமக்கு காதல், அன்பு. காலத்துக்கு முன்னாடி அதை நேசிக்கிறேன், அதை விடுறேன்ற அந்த வேலை வந்துச்சு, நரகத்துக்கு போயிடும், மறுபடியும் அந்த இருளில் கட்டுக்குள்ள போயிடுவோம். அன்பானவர்களே, அவருக்கு அன்பு கூர்ந்தா அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கையசைத்தாண்டவர் மகிமைப்படுத்துகிற கைகளை செய்தாண்டவர் மகிமைப்படுத்துகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றேன் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதாங்க? பேதுரு சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய உட்பிரவேசம் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பார்த்து இந்த வார்த்தை எல்லாரும் வாய்ந்து அறிக்கப்படலாமா? சொல்லுங்க, நம்முடைய கர்த்தரு, எப்படி சேர்த்து சொல்லுங்க, நம்முடைய கர்த்தரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நான் இயேசுவின் ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பேன், இயேசப்பாவோட நான் வாழுவேன். நல்ல கையை செய்து சொல்லுங்களேன். அந்த நித்திய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பங்கு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு வேளை பார்க்குறேன், மே மாசத்துல கிட்டத்தட்ட 270 ஊழியக்காரங்க இந்த கொரோனானால செத்துருக்கிறாங்க. என்னையா அவங்க என்ன பாவம் செஞ்சு கொரோனாவில் செத்துக்கிட்டாங்களா? இல்லை, யாரையும் நம்ம குற்றச்சாட்டக்கூடாது. நம்ம உயிரோடு இருக்கிறதா கிருபை, அவ்வளோதான். அவங்க செத்தாங்க, அதனால பாவம் செஞ்சு செத்துட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. 270 ஊழியக்காரர்கள், கிட்டத்தட்ட 90 மிஷனரிமார் இறந்துருக்கிறாங்க. எங்கே போயிருக்கிறாங்க? அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாங்க. நானும் நீங்களும் ஒரு நாள் கண்ணை மூடுவோம். நானும் நீங்களும் என்ன அப்படி 100 வயசு வாழ போகிறோமா, இல்லை அப்படி யுகா காலமாக வாழ போகிறோமா? உங்களுக்கும் எனக்கும் இந்த மூச்சு நிற்க போகிற ஒரு நாள் உண்டு. தூக்கி போய் பாடையில் தூக்கி போய் பாருங்கள். சிலரெல்லாம் இந்த கொரோனாவுக்கு பரவாயில்ல, முந்தின கொரோனா கொண்டு போய் கட்சியில் இந்த ஏப்ரல் மேலெல்லாம் பார்க்கும்போது என்ன செஞ்சான் வண்டியில் தூக்கிட்டு போகிறான், வேனில் பாடி கீழே விழுது, அடிக்கடிக்கு கொண்டு போகிறான். அது தாங்க முடியாமல் ரன்னிங்கில் கீழே விழுது. ஐயோ, பணத்துக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. அடிக்கடிக்கு மேலே அடுக்கி கட்டையை அடுக்கி அது மேலே தீயை விட்டு எரிக்கிறான். பயங்கரம். அவன் மத சடங்கு செஞ்சு அதை அடக்கம் பண்ற நிலைமை மாறி போச்சு. உத்தரப்பிரதேசத்துல கங்கை நதியில போடக்கூடாதுன்னு சொல்லி கட்சி என்ன பண்ண தெரியுமா? செவுத்துக்கு மேல ஏறி 2 பேர் பாடியை தூக்கி பாடியை எரிக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாய் போச்சு. மரணம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் தான் எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியாது. வாழ்ற வரைக்கும் தான் மரியாதை. அதுக்கு முன்னாடி மரியாதை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா ஆண்டவர் பிள்ளையா இந்த உலகத்துல ஆண்டவர் மேல அன்பு வச்சு அவருக்கு பிரியமா இந்த உலகத்துல வாழ்ந்தா
இந்த சரீரம் என்ன பாடுபடுது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய ஆத்துமா கழிப்போம். கையை சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்த பார்க்கலாம். எல்லாரும் நல்ல கைகளை சேர்த்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 3 விஷயத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 1, இருளின் அதிகாரம். 2, அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். 3, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். மறுபடியும் வந்து கை தட்டி தோற்றப்படுத்த நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியர் 1:13 12 வசனத்தை பாருங்க. கொலோசியர் 1:12 நம்மை வசனம் கொஞ்சம் ஆர்டர் மாறி போச்சு. அவ்வளவுதான். வசனத்தினுடைய ஆர்டர் கீழே வர வேண்டிய இந்த ஆர்டர் 12 வசனத்துக்கு போயிடுச்சு, முன்னாடி போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட மக்கள், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகிற மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைய. எல்லாரும் சொல்லுங்க சுதந்திர. நல்லா சொல்லுங்க சுதந்திர. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தாங்க. அவங்க எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க. சொல்லுங்களேன், கானான் தேசம். குறிச்சு வச்சுங்க. யோசுவா 14வது அதிகாரம் 1-2 வசனம். யோசுவா 14:1-2. கானான் தேசத்துக்கு வந்த உடனே யோசுவாவும் பிரதான ஆசாரியனாகிய எலெயாசாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்பாலே சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ மீதி உள்ள 9.5 கோத்திரத்துக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள், சுதந்திரமாக கொடுத்தார்கள். கை வைத்து தோன்றவில்லை. அல்லேலூயா. சுதந்திரவாளி. ஒரு அப்பாவுக்கு நல்ல சொத்து இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குன்னா அந்த அப்பாவுடைய பிள்ளை உண்மையா இருந்து அதை சுதந்திரிக்கணுமே ஒழிய, என் அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது நான் எப்படி நான் வாழுவேன்றவனுக்கு அந்த சொத்துனால ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அவன் உண்மையா இருந்தான்னா அந்த அப்பா என்ன செய்தார்? அவர் மதிக்கிறதுக்கு முன்னாடி உயிரை ஏற்றி போட்டார். யாருக்கு இந்த சொத்து? என் பிள்ளைக்கு. சுதந்திரம். சொல்லுங்க சுதந்திரம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சுதந்திரவாளி. சுதந்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். பைபிள் சொல்லுது சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுல் தன்னுடைய ஊழியம் என்னன்னு சொல்வார் பாருங்க. அப்போஸ்தலர் 26:18, 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம். சொல்லுங்க, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நல்லா சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. பாவம் ஏதாவது பாவம் இருக்குதா உள்ள? என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏதாவது பாவம் இருந்தா இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய பந்தி அப்பதான் நமக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்க, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ற மக்கள் ஒரு சுதந்திரத்தை பெறுவார்கள். சொல்லுங்க சுதந்திரம். சத்தமா சொல்லுங்க சுதந்திரம். எபேசியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்புங்க. பைபிளை திருப்புங்க, டக்குன்னு திருப்புங்க. எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே பவுல் சொல்றார் பாருங்க, நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி. சுதந்திரமாகும்படி. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து பாருங்க, அவருடைய சுதந்திரமா, அவருடைய சுதந்திரமா மாறணும். இயேசுவின் சுதந்திரமா நம்ம மாறணும். இயேசு வைத்திருக்கிறத சுதந்திரிக்கிறவர்களா நானும் நீங்களும் மாறணும். ரோமர் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும்
கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசுடைய பாடுகளிலே நம்ம பங்கு பெற்றா நம்ம யாரு? சுதந்திர. நம்ம அப்பா ஒருவேளை அல்லது நம்ம தாத்தா ஒருவேளை சொத்து சேர்த்து வச்சுட்டு போகாம இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் பிள்ளையா நானும் நீங்களும் இயேசுவுக்காக பாடுபட்டா, இயேசுவுக்காக வாழ்ந்தா, அவர் வைத்திருக்கிற சுதந்திரம் உங்களுடையது, என்னுடையது. ஆமென். நல்ல வலது கருத்து உயர்த்தி சுதந்திரவாளி சொல்லுங்க. சுதந்திரவாளி யாரு? சுதந்திரவாளி இஸ்மவேலை நினைச்சாரு ஆபிரகாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இவன் அல்ல உன்னுடைய சுதந்திரவாளி, இவன் தான் உன்னுடைய சுதந்திரவாளி. யார் அவரு? ஈசாக். ஆமென். ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளி ஈசாக், ஈசாக்குக்கு சுதந்திரவாளி யாக்கோபு. ஆமென். சுதந்திரம் சொல்லுங்க. சுதந்திரம் நல்லா ஞாபகம் இருக்குதா? ஒரு வார்த்தை இப்போ வாசிச்சுலாமா? எல்லாரும் திருப்புங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். ஈஸியாக ரொம்ப அழகான வசனம், அடிக்கடி சொல்ற வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். முடிவு பகுதியில் இந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆமோதிக்கிறவங்க கை வைத்து சொல்லுங்களேன். ஆமென். மாத்தி சொல்லலாம் வசனத்தை. நாங்களோ எங்களை அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அந்தகாரத்தில் இருந்தீங்க. நான் வேற ஒண்ணும் இல்லைங்க, சுருக்கமா சொல்லி கொடுத்துருக்கேன். அந்தகாரம் அல்லது பிசாசின் ராட்சியம் அதுக்குள்ள இருந்தோம். என்னையும் உங்களையும் அவருடைய ரத்தத்தினாலே அந்த அந்தகாரத்திலிருந்து என்னையும் உங்களையும் துண்டிச்சு, அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பாவத்தை மன்னிச்சு. இது யாருனால? நம்ம ரொம்ப யோக்கியமா வாழ்ந்ததுனால உங்களை என்னைய ரட்சித்தா நினைக்கிறீங்களா? நம்மளை போல மோசமான ஆள் யாரும் கிடையாது. நம்மள சொல்ல என்ன சொல்றோம்? நம்மளை போல மோசமான ஆள் யாரும் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா, அவருடைய ரத்தம் நம்ம மேல விழுந்துச்சுன்னா, அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றோம்னா, அதுக்கு காரணம் முழுக்க அவருடைய கிருபை. நம்மளை என்ன செஞ்சார்? அந்த இருளின் ராஜ்யத்தில் பேய்க்குள்ள சிக்கியிருந்த என்னையும் உங்களையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அது மாத்திரமல்ல, சுதந்திரவாளியா என்னையும் உங்களையும் மாற்றி இருக்கிறார்.